பழனியில் பட்டாக்கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த பேப்பர் ரவுடியை போலீசார் கைது செய்தனர். லோக்கல் தாதாவாக உருவெடுக்க ஆசைப்பட்டு சிரிப்பு தாதாவாக மாறிய இளைஞரின் பின்னணி என்ன? தலைநகரம் படத்தில் தன்னைத்தானே ரவுடி என கூறிக்கொண்டு அலப்பறை செய்யும் வடிவேலு போல இங்கொரு இளைஞர் கையில் பட்டாக்கத்தியுடன் கெத்து காட்டுவதாக நினைத்து கொண்டு வெத்தாகி இருக்கிறார். குட்டி தாதாவாக வலம் வந்த இளம் சுள்ளானை கைது செய்து சூடு காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் ரயில்வே கேட் பகுதியில் இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்துள்ளார். உள்ளூர் மக்கள் முன்பு தான் ஒரு ரவுடி, எவன் வந்தாலும் வெட்டுவேன் என்ற தோரணையோடு அங்கும் இங்கும் உலாவி அச்சுறுத்தியுள்ளார். வழியாக நடந்து சென்ற சிலரை பட்டாக்கத்தையை காட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. கெத்து காட்டுவதாக நினைத்து இளைஞர் செய்த செயலை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்துள்ளார். அது உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர போலீசாரின் பார்வைக்கும் சென்றது. பொது இடத்தில் இதுபோன்று பட்டாக்கத்தியுடன் அச்சுறுத்தும் செயலில் ஈடுபட்ட இளைஞர் யார் என்று போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் கோதைமங்கலத்தைச் சேர்ந்த இடம் சுல்லான் ராகுல் தொக்காக சிக்கினார். மதுபோதையில் ராகுல் செய்த செயல் அவரை காவல் நிலையத்தில் கைகட்டி நிற்க வைத்தது. ரவுடி போல கெத்து காட்டியவர் காமெடி ஆக்டர் போல பம்பி உள்ளார். இருப்பினும் செய்த குற்றத்திற்காக ராகுலை கைது செய்த போலீசார் அவரை சர்ச்சையில் இழுத்துவிட்ட பட்டாக்கத்தியையும் பறிமுதல் செய்தனர். ஊருக்குள் தாதாவாக நினைத்த ராகுல் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்.